பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கிவ் அஸ் 5 ஸ்டார் ரேட்டிங். வேறு லெவலுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் பார்த்ததே இல்லை. எப்படி வந்து நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆகிற மாதிரி சுச்சுவேஷனில் வந்து தயவு செஞ்சு எனக்கு பாஸ் போட்டுருங்க அப்படின்னு எழுதி அனுப்புவோமோ, அதே மாதிரி வந்து ப்ளீஸ் கிவ் அஸ் 5 ஸ்டார் ரேட்டிங் கண்டிப்பாக இப்போயே கொடுத்துருவோம். ஃபோனு கையிலே இருக்குது, வந்து கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஏன்னா எழுதியெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா நானும் இப்போ நான் எழுதி அனுப்பியிருக்கேன் எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்னு. அனைவருக்கும் வணக்கம், நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா வெளியே வெக்கேஷனுக்குள்ளே ட்ரிப் போயிட்டுருப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வெக்கேஷன் போகிற இடத்துல சார்ஜர் இருக்காது. ட்ராவலிங்கில் சார்ஜ் பண்ணணுமா அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிட்டு பவர் பேங்க் கொண்டு போயிடுவோம்டா அப்படின்னு நீங்கள் டக்குன்னு சொல்லுவீங்க. அதனால் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கு யூஸ் ஆகாது. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மேபி கரண்ட் கட், பவர் கட்டு, ஷடவுன் அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு நீடிக்கிறப்ப, அதாவது இந்த வெள்ளம் வர்ற சீசன், அந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேதம் இருக்கும். அதனால் மேபி மேக்ஸிமம் 3-4 வாரத்துக்கு கூட கரண்ட் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் பவர் பேங்க்லாம் தம்மா துண்டு போட யூஸ் ஆகாது. அந்த சுச்சுவேஷனில் எப்படி வந்து நம்ம ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு ப்ராடக்ட்டை வச்சு பண்ண போகிறோம். நம்ம வந்து நம்மளே ஒரு ஓன் சர்க்யூட்லாம் க்ரியேட் பண்ணி இல்லை, அதை விற்கிறாங்க. நம்ம வாங்கி நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த அன்பாக்சிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு 6 மணிக்கு டான் பெல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, mhtc அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ஜர் தான். பைக் பேட்டரி, லாரி பேட்டரி, ட்ரக் பேட்டரி, அப்புறம் டிராக்டர் பேட்டரி, ஃப்ளைட் பேட்டரி, எல்லா பேட்டரியிலும் இருந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த அடாப்டர் யூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜாக் கொடுத்துருவாங்க. அது உங்களோட பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 300 ரூபாய் வரும். இதோட ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5-10% பார்த்தீங்கன்னா அமேசான் பே பேலன்ஸுக்கு கேஷ்பேக்காக உங்களுக்கு வந்து சேரும். இல்லை நான் வந்து வாங்க மாட்டேன், சும்மா பார்க்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி இதோட ப்ரைஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 20 நாள் கழிச்சு தான் இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாத கணக்காக இது எனக்கு கைக்கு வந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. இது எந்த ஊர்லேருந்து ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போட்டிருக்கு, டெல்லியிலேருந்து இது வந்து நமக்கு ஷிப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. பட் ஏன் ரொம்ப டிலே ஆச்சுன்னு தான் எனக்கு தெரியல. மேபி வந்து அது ஷிப் பண்ணுறதுக்கு, டிஸ்பேச் பண்ணுறதுக்கு லேட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே டன், இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு வாரண்டி தராங்க. நீங்கள் வந்து 10 நாளில் உங்களுக்கு பிடிக்கலாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சும்மா கெத்தாகுது. வெளியே பொட்டியை பார்த்து தப்பாக நினச்சிட்டேன். சும்மா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த 3D மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்லாம் தொட்டு பார்க்கறதுக்கு. இதில் என்ன 2 பக்கம் ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்போ வந்து நான் இங்கேருந்தே உங்களுக்கு படித்து சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா 3.5 AMPன்னு போட்டிருக்காங்க, ஆம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, USB போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து USB போர்ட்டில் டேட்டா கேபிளும் கொடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதான் அந்த ப்ராடக்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே மொபைல் சார்ஜிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேபிளும் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங், நீங்கள் எல்லா டெம்போ முதற்கொண்டு எல்லாமே போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்க UPS பேட்டரியில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட பெரிய ஹை அட்வான்டேஜ். இதோட இன்புட் எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டும் கொடுக்கலாம், 24 வோல்ட்டும் கொடுக்கலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் DC 3.5A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வேறு எதுவுமே இதில் எனக்கு கொடுக்கல, நம்ம சொல்கிற அளவுக்கு ஹை குவாலிட்டி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகே டன், இப்போ வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் கிவ் அஸ் 5 ஸ்டார் ரேட்டிங். வேறு லெவலுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் பார்த்ததே இல்லை. எப்படி வந்து நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆகிற மாதிரி சுச்சுவேஷனில் வந்து தயவு செஞ்சு எனக்கு பாஸ் போட்டுருங்க அப்படின்னு எழுதி அனுப்புவோமோ, அதே மாதிரி வந்து ப்ளீஸ் கிவ் அஸ் 5 ஸ்டார் ரேட்டிங் கண்டிப்பாக இப்போயே கொடுத்துருவோம். ஃபோனு கையிலே இருக்குது, வந்து கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஏன்னா எழுதியெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா நானும் இப்போ நான் எழுதி அனுப்பியிருக்கேன் எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை பார்த்துட்டு கூட அனுப்பலாம். பட் வந்து இவங்க நமக்கு போட்டதுனாலே வந்து ரொம்ப ஒரு மைண்டை வந்து ரொம்ப டச் பண்ணிட்டாங்க. ஹார்ட்டையே போய் டச் பண்ணி அதுலேயே குடிசை கட்டிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு போயிட்டேன். ஓகே, 5 ஸ்டார் ரேட்டிங் தானே, குட். ஓகே டானி, பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பண்ணியாச்சு. இந்த ப்ராடக்ட்டுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டேன். ஆனால் உள்ளே எப்படி வச்சு செஞ்சுருப்போம், வெறும் பேப்பர் மட்டும் வச்சு அனுப்பியிருப்பாங்களோ அதுவும் வேறு தெரில. கண்டிப்பாங்க, தேங்க்யூ. SPG INCன்னு கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் தெரில. ஓகே, 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. வா, சும்மா டகராகுதுங்க. உண்மையாலுமே சூப்பர் 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 சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங் ஏற்ற மாதிரி தான் அவங்களும் ப்ராடக்ட்டை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சூப்பராக இருக்குங்க கொடுத்த ப்ராடக்ட்டு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன்.
வாவ் சும்மா டக்கரு. இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடிய 2 கிளிப்பு. இது பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயர் எவ்வளோ வருது எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து 2 டேக் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயரிங்க்கு மேபி இதில் வந்து நம்ம டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணவே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் வருது சரிங்களா. அது வந்து ஒரு 1 மீட்டர் கேபிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் தான், அதாவது 1/2 மீட்டர்னு கூட சொல்லலாம், 30 சென்டிமீட்டர் அவ்வளோ தான். ஓகே, இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து பேட்டரியில் வந்து இதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு வந்து சார்ஜ் பண்ணணும் சரிங்களா. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. மற்றபடி வேறு ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே டெஸ்டட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இதில் சொல்லலை. ஓகே அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்னு. இதுக்கு என்னென்ன பேட்டரியில் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எங்கள்கிட்ட இப்போ ஒரு கையிலே ஒரு பேட்டரி இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வேறு பேட்டரியில் உங்களுக்கு நான் இப்போ போட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சார்ஜ் பண்ணி ஃபோனை வந்து காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பைக் பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ காப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு அமரான் பைக் பேட்டரி வந்து அதாவது அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் அதோட வீடியோ லிங்க் இருக்குது. அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் நெகட்டிவில் எப்பயும் போல் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுறேன். இப்படி ஓகே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ப்ளூ கலரில் லைட் எரியுது. இந்த யூஎஸ்பி போர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் லைட் எரியுது. இது வந்து ஏற்கனவே ஆனில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து சார்ஜ் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆகுமான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண இது பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிக்கும், பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஆகுது, சூப்பராக சார்ஜ் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி சார்ஜ் பண்ணுறது என்ன இதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா கழட்டிக்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு நான் உள்ளே என்ன இருக்குங்கிறதையும் காமிச்சிருவேன். பட் இது வந்து கழட்ட முடியல சாரி. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த பேட்டரியில் ஒர்க் ஆகுதோ இதே தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே. இப்போ வந்து நீங்கள் பைக் பேட்டரியில் இதே கொடுத்து காமிச்சிட்டேன். ஸ்கூட்டி பேட்டரி, லாரி பேட்டரி, டெம்போ எதுனாலும் உங்களுக்கு ஃபோனுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு யூஎஸ்பி பின் இருக்கும். அதுலேயும் இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் வந்து ஃபஸ்ட் நான் இதில் கனெக்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா எல்லா பின்னுமே ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு சார்ஜ் எதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோனையும் அட் டைமில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். 2 ஃபோனும் அட் டைமில் சார்ஜ் ஆகுதுன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஃபோன்லேயும் இதை நான் இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட வந்து சாதாரண ஒரு மைக்ரோ யூஎஸ்பி ஃபோன் இருக்குது. இது வந்து சி டைப் ஃபோனை வந்து நீங்கள் கேட்கலாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களோட டேட்டா கேபிள் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சி டைப்புக்கு நமக்கு ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்கு சி டைப் ஃபோனுக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட சாதாரண மைக்ரோ யூஎஸ்பி பின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சார்ஜ் ஆகுது. பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் அட் டைமில் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி இதை வந்து டெஸ்ட் பண்ணியே காமிச்சிட்டேன். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசான் பே பேலன்ஸில் உங்களுக்கு 5 to 10% பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆகிடும். அமௌண்ட் அங்கே வந்துடும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் நிறையா வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.